விழுப்புரம் மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக செஞ்சிக்கோட்டை விளங்குகிறது. பிறகு கிருஷ்ணகோன் என்ற அரசர் அதனை விரிவுபடுத்துறாரு. 3 பக்கமும் மலைகளால் சூழ்ந்து சுமார் 13 கிலோமீட்டர் சுற்றளவு தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டுல வந்து சேர்ந்தது. தற்பொழுது யுனெஸ்கோ இதனை பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்களின் வாழ்க்கையின் அடையாளமா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சங்கிலி துர்க்கம் என கோட்டை காவல் அமைப்புகள் இந்த மலைகளின் மீது பிரம்மாண்டமாக மலை பாம்பு போல் நீளமான கோட்டை சுவர், இதுவே செஞ்சிக்கோட்டையின் கம்பீரம். உலக வரலாற்று சின்னமானது செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது. இது தமிழர்களுக்கு பெருமை சேர்த்ததா, மராத்தியத்துக்கு பெருமை சேர்த்ததா பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக செஞ்சிக்கோட்டை விளங்குகிறது. சோழர் காலத்தில் சிங்கபுரி என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி தான் நாளடைவில் திரிந்து செஞ்சி என்று தற்பொழுது அழைக்கப்படுது. சோழர்கள் பலவீனம் அடைந்த பிறகு அனந்தகோன் என்ற குறுநில மன்னர்கள் கோனார்க் வம்ச ஆட்சியை செஞ்சியில் 13ஆம் நூற்றாண்டில் நிறுவறாங்க. பிறகு அதே 13ஆம் நூற்றாண்டிலேயே கோன் சமூக ராஜவம்சத்தை ஆனந்தகோன் என்ற அரசரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. பிறகு கிருஷ்ணகோன் என்ற அரசர் அதனை விரிவுபடுத்துறாரு. 3 பக்கமும் மலைகளால் சூழ்ந்து சுமார் 13 கிலோமீட்டர் சுற்றளவு 11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கிறது இந்த கோட்டை. இந்தியாவின் தலை சிறந்த உட்புக முடியா கோட்டை என்று சத்ரபதி சிவாஜியை வாயார புகழ்ந்துள்ளார். கிழக்கின் ராய் என்று ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை புகழ்ந்திருக்காங்க. கடந்த 1921 தேசிய நினைவு சின்னமா அறிவிக்கப்பட்டது. இறுதியாக தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டுல வந்து சேர்ந்தது. தற்பொழுது யுனெஸ்கோ இதனை பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. ராஜா தேசிங் இந்த கோட்டையில் தர்பார் மண்டபம், அந்தப்புறம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், ஆலயங்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி போன்ற அனைத்துமே நிறுவியிருக்கிறார். இந்தியாவில் செஞ்சிக்கோட்டையில் உட்பட்ட 12 இடங்கள்ல உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோ அமைப்பிற்கு மத்திய அரசு கடந்த வருடம் பரிந்துரை செஞ்சாங்க. இந்த பரிந்துரையில் தமிழகத்தில் இருந்து செஞ்சிக்கோட்டை மட்டுமே இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோ அமைப்பினர் மற்றும் நினைவு சின்னங்கள் மற்றும் தளங்களுக்கான சர்வதேச ஆணைய உறுப்பினர்கள் அடங்கிய குழு கடந்த வருடமே செஞ்சிக்கோட்டையை நேரில் வந்து ஆய்வு செஞ்சாங்க. கோட்டையின் உறுதித்தன்மை, சுற்றுலா பயன்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் குறித்து தான் நேரடியா ஆய்வு செஞ்சாங்க. இது தொடர்பா அறிக்கையும் தாக்கல் செஞ்சாங்க. இந்த நிலையில தான் தற்பொழுது யுனெஸ்கோவின் உலக புராதன சின்னங்களில் செஞ்சிக்கோட்டை இடம்பெற்றிருக்கிறது. மராத்தியர்களின் இராணுவ கட்டமைப்பை வெளிப்படுத்தும் வகையில செஞ்சிக்கோட்டை அமைந்துள்ளதாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நம் நாட்டில் உள்ள தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோவில், மாமல்லபுர சிற்பங்கள் என 42 இடங்கள் யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில அதே அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இந்த செஞ்சிக்கோட்டை. வரலாற்றின் சாட்சியமாக 830 ஆண்டுகளை கடந்து நிற்கும் நம்முடைய செஞ்சிக்கோட்டை தமிழகம் முழுவதும் பழமை வாய்ந்த கோயில்கள் நூற்றுக்கணக்கா இருக்கு. நாம அதெல்லாம் பார்க்கிறோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கலை நயத்துடன் இருந்த கோவில்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகள், கோட்டைகள் ஒன்று கூட இல்லை. ஆனா தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்களின் வாழ்க்கையின் அடையாளமா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த கோட்டையின் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சி
எழுச்சி பெற்றிருக்கு. புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையே இன்றைக்கு ஒரு சிறு நகரமா இருக்கிற இந்த செஞ்சி முந்தைய காலத்துல ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து தஞ்சாவூர் வரை பரவி இருந்த இடங்களுக்கு தலைநகரமாக விளங்கியிருக்கு. அதுவும் செல்வ செழிப்போடு இருந்தது செஞ்சி. இதை பார்த்த போர்ச்சுகீசிய மத போதகர் ஒருவர், நான் இந்தியாவில் கண்ட நகரங்களிலேயே செஞ்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐரோப்பியர்கள் கிழக்கு உலகத்தில் ராயக்கோட்டை என்றும் வர்ணித்திருக்கிறார்கள். சுற்றிலும் 4 மலைகள், அதன் உச்சியில் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திராயன் துர்க்கம், சங்கிலி துர்க்கம் என கோட்டை காவல் அமைப்புகள். இந்த மலைகளின் மீது பிரம்மாண்டமாக மலை பாம்பு போல் நீளமான கோட்டை சுவர். இதுவே செஞ்சிக்கோட்டையின் கம்பீரம். செஞ்சிக்கோட்டையை கட்டியது கோன் வம்ச அரசர்கள் என்று பார்த்தோம். இந்த வம்சத்துல முதல் மன்னரா ஆனந்த கோன் செஞ்சி கோட்டையை கட்டியதா கூறப்படுது. அதன் பிறகு வந்த மன்னர்கள் அந்த கோட்டையை மேம்படுத்தினாங்க. கோன் வம்ச அரசர்களில் இருந்து செஞ்சியை கைப்பற்றினாரு விஜயநகர பேரரசு நாயக்கர் மன்னர்கள். சுமார் 200 ஆண்டுகள் செஞ்சியை அவங்க ஆண்டாங்க. அவர்கள் ஆட்சி காலத்துல கோயில்கள், கல்யாண மண்டபங்கள், கோட்டை மதில் அரண்கள், கொத்தளங்கள் உள்ளிட்டவைகள் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இப்படி செஞ்சிக்கோட்டையே காண கிடைக்காத பொக்கிஷமாக இருக்கு. இந்த நேரத்துல பீஜப்பூர் சுல்தான் நாயக்கர்களை தோற்கடித்து பிறகு அவர்களிடம் இருந்து மராட்டிய மன்னர் சிவாஜி செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றார். செஞ்சிக்கோட்டையை சுற்றி பார்த்த சிவாஜி, மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை என்று பிரமித்து போறாரு. கோட்டையை மேலும் பலப்படுத்துறாரு. அவரது மறைவுக்கு பிறகு மராட்டியத்தில் தோல்வி அடைந்து ஓடி வராரு அவரோட மகன். ராஜாராமுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் இந்த செஞ்சிக்கோட்டை தான். அதன் பிறகு முகலாய பேரரசர் அவுரங்கசீப் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றுறாரு. முகலாயர் ஆட்சி காலத்துல செஞ்சி நகரை நிர்வாகம் செய்தவர் அவரது மகன் தேஜ் சிங். இவரை தான் நம்ம ராஜா தேசிங்கு அப்படின்னு அழைக்கிறோம். தந்தை சொரூப் சிங் மறைவுக்கு பிறகு 22 வயதே ஆன ராஜா தேசிங்கு செஞ்சியை நிர்வகிக்கிறார். இவரது நிர்வாகத்தின் கீழ் செஞ்சியில் இருந்து 10 மாதங்கள் மட்டும்தான் நிர்வகிக்கிறாரு. ஆற்காடு நவாப்பிடம் ராஜா தேசிங்கு வீழ்ந்துடுறாரு. பிறகு ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வசம் செஞ்சிக்கோட்டை போகுது. பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து கடைசியாக ஆங்கிலேயர் கைப்பற்றியது இந்த செஞ்சிக்கோட்டை தான். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு செஞ்சிக்கோட்டை சுதந்திர இந்தியாவின் வசம் ஆயிடுது. இதுதான் செஞ்சிக்கோட்டையின் நீண்ட நெடிய வரலாற்றின் சுருக்கம். இந்த செஞ்சிக்கோட்டைக்கும் மராத்திய மன்னர்களுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பார்த்தா 1677ஆம் ஆண்டு பிஜப்பூர் சுல்தானே வீழ்த்தியதன் மூலம் பேரரசர் சிவாஜி அதனை மராத்திய பேரரசோட இணைச்சிடுறாரு. அப்பொழுது அதன் கட்டடக்கலையை பார்த்து வியந்த அவர், எதிரிகளால் உட்பக முடியாத கோட்டைகளில் இந்தியாவிலேயே சிறந்த அரண் செய்யப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் பாராட்டுறாரு, வியக்கிறாரு. அதை அறிக்கையாவும் பதிவு செய்யறாரு. அதனைத் தொடர்ந்து 698இல் மராத்தியரை வீழ்த்தப்பட்டு முகலாய வம்சம் கொண்டு வரப்படுது. இது மட்டுமே செய்து கோட்டைக்கு மராத்திய அரசுக்கும் உள்ள தொடர்பு. தமிழர்களின் வரலாற்றையும் கட்டிடக்கலையையும் எடுத்துரைக்கும் செஞ்சிக்கோட்டையை மராத்தியர்களின் வரலாற்றுடன் இணைத்த சம்பவம்தான் வருத்தத்தை தருகிறது. இது மராட்டிய வரலாற்றின் பாரம்பரிய சின்னமா தான் இப்ப யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நம் முன்னோர்களின் பெருமிதமான சரித்திரத்தை நம் மனக்கண்ணில் நிறுத்துகிறது செஞ்சிக்கோட்டை. இன்று வெறுமையை சுமந்து காத்திருக்கிறது. யாருக்காகன்னு பார்த்தா வரலாற்றை தேடி வரும் உங்களுக்காகத்தான். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.